ஹாய். இந்த உலகத்தில் நாங்கள் நிறைய பேர்த்த பார்க்குறோம். ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறதில்ல. அப்பா மாதிரி புள்ள, அம்மா மாதிரி மக புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 100% அவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க வேற, இவங்க வேற. இவங்களுக்குள்ள அம்மா அப்பாவுக்குள்ள ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு காரியம் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்குள்ளேயும் விசேஷமான ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். என்கிட்ட ஒன்றுமே ஸ்பெஷல் இல்லைன்னு சொல்கிறதுக்கு யார்கிட்டையுமே இல்லை. எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு காரியம் ஸ்பெஷலாக இருக்குது. நீங்கள் ஸ்பெஷலான மனிதர்கள். இதை கேட்டுட்ருக்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஸ்பெஷலானவங்க. இந்த ஸ்பெஷலை நான் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் அது என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அந்த காரியத்தை கண்டுபிடிச்சி நான் மற்றவங்களுக்கு அந்த ஸ்பெஷலை காட்டணும். அப்படி இல்லைன்னா நானும் ஒரு சராசரி மனுஷனை போலவே தான். நானும் மற்றவங்களை போல வாழ்ந்து மறித்துட்டு போகிற ஒரு நபராக தான் இருப்பேன். என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்குது, உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்குது, உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அந்த ஸ்பெஷலை நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற குணாதிசயங்களை, நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு கொடுக்குறவங்களாக இருக்கணும். நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டவங்களாக இருக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய பேச்சுக்கள் வேறு மாதிரி இருக்க மாதிரி, நம்மளுடைய நடை உடை பாவனைகள், நம்மளுடைய எல்லா கிரிகைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படுகிற மாதிரி உங்களுடைய திறமைகளும் வித்தியாசப்பட்டிருக்கு. அதே போல் உங்களுடைய கனிகள், உங்களுடைய குணாதிசயங்களும் வேறு வேறு விதமாக தான் இருக்கும். ஒருத்தர்கிட்ட இருக்கிற கனி இன்னொருத்தர்கிட்ட இருக்காது. சில நேரத்துக்கு அவர்கிட்ட வேறொரு கனி இருக்கும், வேறொரு குணாதிசயம் இருக்கும். நல்ல குணாதிசயங்களை கொடுக்கணும் நாங்கள் இந்த உலகத்துக்கு. நல்ல கனிகளை நாங்கள் கொடுக்குற நேரத்தில் எங்களை விரும்புகிற மனிதர்களும் அதிகரிப்பாங்க. நம்மளை தேடி வருகிற மனிதர்களும் அதிகமாக இருப்பாங்க. ஐயோ, இன்றைக்கி யாருமே எங்கிட்ட வர்றாங்களே, என்னால் யாருக்குமே பிரயோசனம் இல்லையே அப்படின்னு யார் சரி நினைக்கிறாங்களா இருந்தால் அவங்கள்ட்ட இருக்கிற குணாதிசயத்தை அவங்க வெளியே கொண்டு வரணும். அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல கனிகளை அவங்க வெளியே கொண்டு வந்தாங்களா இருந்தால் ஜனங்கள் அவங்கள தேடி போவாங்க. யாராக இருந்தாலும் நல்ல கனி கொடுக்குற ஒரு மரத்துக்கிட்ட தான் போவோம், அந்த கனியை பறித்து சாப்பிடுவோம், இது நல்ல கனி அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணாதிசயங்களை நம்ம வெளியே கொண்டு வருவோம். வெளியே கொண்டு வந்து மற்றவர்களுக்கு நல்லதை அனுபவிக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுப்போம். கனி கொடுங்கள், நல்ல கனியை கொடுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. இயேசு சுவாமி இது சொன்னார்.